இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு அழகான காடு. அந்த அழகான காட்டில் ஒரு அழகான மரத்தில் 2 கிளிகள் வசித்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆண் கிளியும் ஒரு பெண் கிளியும் தன்னோட குடும்பத்தை ரொம்ப செழுமையாக வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஆண் கிளிக்கும் பெண் கிளிக்கும் ஒரு நாள் வாக்குவாதம் வந்திருக்கு. நான் தான் இந்த கூட்டுக்குள்ளேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் வெளி உலகத்தை பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த பெண் கிளியும், நான் ரொம்ப தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு நிறைய சிக்கல்களை சமாளித்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஆண் கிளியும், இப்படி 2 கிளிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வாக்குவாதம் முத்தி ஒரு சண்டையாகவே மாறி இருக்கு. கடைசியாக 2 கிளிகளும் ஒரு முடிவுக்கு வந்து, நான் செய்கிற வேலையை நீயும், நீ செய்கிற வேலையை நானும் செய்வோன்னு 2 பேரும் சமாதானம் பண்ணி, பெண் கிளி வெளியில் போய் கஷ்டப்பட்டு ஆண் கிளி கூட்ட பார்த்துக்கிட்டு ஆக மொத்தம் எதெல்லாம் கஷ்டம் இல்லைன்னு சொன்ன ஆண் கிளியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு, இதெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும் சுதந்திரமா நினைச்ச பெண் கிளியும் கஷ்டப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து எதெல்லாம் கஷ்டம் இல்லைன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தூரமா இருந்து பார்க்கும்போது எல்லாமே நமக்கு மாறுதலாக தான் தெரியும், ஆனால் அதே பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும் இல்லையா? இது கணவன் மனைவி கதை மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பொருந்தும். நன்றி.